நான் தாங்க. என்ன வேணும்? ஹெவி டியூட்டி ட்ரக் அண்ட் டிரைவர் லைசென்ஸ் வேணும். பார்ட்டி யாரு? நான் தாங்க. எல்லா பேப்பர் இருக்கா? ரேஷன் கார்டு எல்லாமே எல்லா பேப்பர்ஸும் இருக்கு. கொண்டாங்க. இது ரிஜிஸ்டர்ட். நெக்ஸ்ட். எல்லா பேப்பர்ஸும் கரெக்ட்டா இருக்கும்போது ஏன் சார் ரிஜெக்ட் பண்ணீங்க? ஐ வாண்ட் டு நோ தி ரீசன். why you rejected? நாய ஏன் ஐயா குறைக்கிற? அவர் எவ்வளவு பெரிய ஆபீசர், அவர்கிட்ட போய் ஜிம்பிட்டு இருக்கற? கம்முன்னு இருடா. குட் மார்னிங் ஆபீசர், வாட்ஸ் தி ப்ராப்ளம்? முக்கியமான பேப்பர் உள்ள வைக்காம லைசென்ஸ் கட்டறாயவே. டென்ஷன் ஆகாதீங்க ஆபீசர், ஐ வில் டேக் கேர். டேய் போடா, சொன்னா கேளு. டேய் ஐ வாண்ட் தி ரீசன். சொன்னா கேளு, நனஞ்ச டவல் மாதிரி கோ மூஞ்சி புளிஞ்சிருவேன். போடா. எங்கிட்ட வரதா இருந்தா ஒரு இன்டர்ஸ்டேட் டூரிஸ்ட் பெர்மிட், எர்த் போவர், ஆயில் டேங்கர், தண்ணி லாரி, ஓட்டுநர், நடத்துனர் அந்த மாதிரி கூட்டு வரியா? போயும் ஒரு எல்எல்ஆர் பேர் நம்ம ரேஷ்மா. சரி ரேஷ்மா, ரேஷன் கார்டு, எம்சி, எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு 7 போட்டோ எடுத்து இந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொண்டா சொல்லி குடியா. பூந்தா வதப்படுவே நீ. நமஸ்காரம் அண்ணா. தாடா பாஸ் சார். அடடே என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நெத்தியிலேயே எழுதி ஒட்டிருது. என்ன வேணும்? டிரைவிங் லைசென்ஸ் வேணும். 365 ஏடு. 35 சொன்னால 35லயும் ஆகும், 365லயும் ஆகும். என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸா? இந்த மாடிப்படியில ஏறி மேல போய் அந்த ஆபீஸ்ல மைல் நீள கியூல வாழை புடிச்சு நின்னா 10ல இருந்து 10:30 மணி வரல பாம் வாங்கிட்டு மூடிடுவான். 3 நாள் லோல் பண்ணணும். எங்க வேலை பாக்குது? எல்என்டில. லாசா பேல தான வந்து. எப்படி அங்க வருவான்? 3 நாள் சம்பளம், டாக்ஸி சார்ஜ், ஆட்டோ சார்ஜ் இதெல்லாம் கணக்கு போட்டு பாரு. 900 ரூபாய் வரும். 900 பெட்டரா 365. என்ன அப்படி அநியாயம் பண்றீங்க? சுமாரியா சந்துரு, இந்த மாதிரி மயிலாப்பூர் தைசாத்து கட்டல ஏப்ப டைத்தை வேஸ்ட் பண்ற? போயா. சுமாரியா, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ் முன்னாடியும் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. ஐ வில் இன்ஃபார்ம் போலீஸ். இங்க பாத்தியா? என்னது? அசிஸ்டன்ட் கமிஷனரோடது. அவருக்கே நான் தான் சப்ளை சொல்லியா போயா. ஐ வில் ரைட் டு தி ஹிண்ட். நீ இந்தில எழுதியோ சந்தில எழுதியோ முதல்ல இங்க இருந்து போயிரு. சந்துரு, I will see this man does not get license. யோ, உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய் பார்த்தாருது. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? அத ஈர்க்குச்சில போட்ட கோடு சொல்லுதே. இங்க இருந்து நீ போகல, கெஜெட் இருந்து உன் பேர் எடுத்துருவேன். These fellows are talking too much. ஏய், என்ன பேசுற நீ? சும்மா எனக்கு நானே தனக்கு நானே பேசுறேன். அது இங்க பேச கூடாது. கீழ் பக்கத்துல போய் பேசு. ஏன் விட அங்க உனக்கு எப்படி தெரியும்? ஓ, வீடே அங்கதானா? அப்ப இங்க இருந்து போயிரு. ஏய் போயா. போடா. ஏய், முக்கா முட்டையா. வா, சந்துரு, look at me. வெயில் அடிக்கிற நேரத்துல கண்ணு கூசுதியா? தூக்கியா. பாத்து யாரு? இவனுக்கு ஹெவி டியூட்டி லைசென்ஸ் வேணுமா? ரொம்ப ஓட்டிட்டார் போல இருக்கு. 100 கிராம் தான் தேரும் போல இருக்கு. எம்சில ப்ராப்ளம் வரியா? எம்சினா என்னங்க? அது சரி, மெடிக்கல் சர்டிபிகேட். ஏயா இப்படி அடாத் கேஸ் எல்லாம் கூட்டி வர? பேர் கட்டுறீங்க. சந்துரு, 1200 ரூபாய் குடியா. 1200 ரூபாயா? ஆமா, உனக்கு லைசென்ஸ் கொடுத்தா எத்தனை பேருக்கு வாய் கரிச்சு போடணும்? குடியா. சுப்பையா, இதெல்லாம் ஆபீசருங்கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வா. எல்லாத்தையும் நோட்டு வச்சிருக்கேன். மருந்து வைக்காம கொடுப்பேனா? குடியா. அது சரி, வண்டியை ஓட்ட போறியா ஆட்ட போறியா? இப்படி ஆடுது. சந்தோஷம் தாங்க. பாரு, உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. இங்க கைய காட்டு. இன்ஜெக்ஷன் கையில போட முடியாது, மருந்து உடைச்சு வாயில ஊத்திக்க. இங்க பாரு, போனோன்னு முடிய வெட்டிரு. வெயிட் குறைஞ்சிருங்க. வெட்டி ஜேபுல வச்சுக்கியா. மத்தியானமா வா, கொடுக்குறேன். மத்தியானம் வரல இருப்பானா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இது ஒரு கையெழுத்து போட்டுருங்க. குட் மார்னிங் ஆபீசர். முக்கியமான பேப்பர் எல்லாத்துலயும் இருக்கு. பன்னி செல்வம்ங்கிற உங்க அழகான பேரை கையெழுத்தா போட்டுருங்க. ஏனுங்க ஆபீசர் புரட்ட விடுறீங்க? இரு, நான் விடலையே. ஏமா நீங்க விட்டீங்க, அவங்களும் விடலீங்களா ஆபீசர்? என் பேரு பன்னி செல்வம் இல்லையா? பன்னீர் செல்வம். சொல்றீங்க ஆபீசர். சாரிங்க ஆபீசர். கையெழுத்து போடுங்க. ஏனுங்க ஆபீசர் மூஞ்சில கோல் போடுறீங்க? அதுல முக்கியமான பேப்பர் இல்லையா? 10 புக்கு ஒரு புக்கு ஃப்ரீயா கையெழுத்து போட கூடாதா? நான் டூட்டில ரொம்ப செட்டு, புரியுதா? இருடி, இன்னைக்கு உன் குடல்ல கோல் போட்டுறேன். டீ சாப்பிடுங்க ஆபீசர். எஸ்கேப் ஆயிட்டேன்டா. ஆண்டி, வா சந்துரு, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேல. முக்கியமா அது மறப்பனா? லேட்டஸ்டா சாஃப்ட் டச்னு ஸ்ட்ராப் இல்லாம ஃபாரின் கோலாபரேஷன். ஐயா மறந்துட்டேன் பாருங்க. ஃபேஸ் பேக் அது போக மிச்சம் இந்தாங்க 5000 ரூபாய்.
பாக்கி 1,24,500 ரூபாய் கொடுத்துட்ட. பிரேக் இன்ஸ்பெக்டர் சந்துரு. இங்க சொல்லி என்னடா ஆண்டி, அங்கிள் கிட்ட சொல்லி நீங்க தான் எப்படியாவது பாரு சந்துரு, இந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு 2 லட்சம் ரூபாய் தரத்துக்கு 50 பேர் தயாரா இருக்காங்க தெரியும்ல. ஏதோ சொல்ற வேலையெல்லாம் செய்யறங்கிறதுனால தான் உனக்கு இந்த ரேட்டு. சந்துரு, இதுல 6 ரவிக்கு துணி வச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு போகணும். நம்ம மம்ச டெய்லர் கிட்ட கொடுத்து இதை நல்லா தைக்க சொல்லு. அளவு ஜாக்கெட் கூட வச்சிருக்கேன். அதுக்கு நாட்டி தச்சலாட்டி. உள்பாவாடை எது இருக்குங்களா தைக்கிறதுக்கு? நல்ல ஃபேஷனா தைக்க சொல்லு. உள்பாவாடையில என்னத்த ஃபேஷனா தைக்கிறது? அவங்க வேற ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் பேசாம இரு. நீ சும்மா இரு. சரி, இந்த மாதிரி தீக்ஷித் ஹம் ஆப்கே ஹே கோன்ல ஜன்னல் வச்ச மாதிரி ஜாக்கெட் போட்டிருப்பாளே, அந்த மாதிரி உங்களுக்கு கதவே வச்சு தச்சிரலாம். அதெல்லாம் நல்லா இருக்கும். நீங்க எது போட்டாலும் நல்லா. ஆனா பாக்கத்தா கண்டாவியா இருக்கு. நாய் கொலைக்குது பார். சுப்பையா, ஆண்டி நம்ம ராத்தி 2 நாளா கத்திட்டே இருக்கா. நீ போகும்போது கூட்டிட்டு வந்துரு. சரிங்க ஆண்டி. அப்புறம் அங்கிள் இந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிருந்தாரு. கொண்டு வந்திருந்தாரு. இரு பாக்குறேன். பாக்குறாங்களா? பாக்கட்டும். ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ஜாக்கெட் தச்சு கொடுத்து சானிட்டரி நாப்கின் வாங்கி கொடுத்து, அட நாயை கூட குசிப்படுத்த வேண்டியது இருக்குப்பா. ஏன்டா வந்து பொண்ணு வேலை பாச்சறா? அப்ளிகேஷன் இங்க இல்ல, சப்னாட்ட இருக்கும், வாங்கிக்கோ. கிழிஞ்சது போ. இப்பதான் ஹெவி வெஹிக்கிள் முடிஞ்சது, அடுத்து லைட் வெஹிக்கிளா? காத்து வாங்குறதுக்கு இப்படி கூட ஒரு முறை இருக்கா? உன்னை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாம தான் இப்படி ஆயிட்டேன். வாணி சந்து, ஹாய். 1 மினிட். எங்க மெடிக்கல் காலேஜ்ல ஃபேஷன் ஷோ. அதுக்கு புது மாதிரியா இந்த மார்லின் மன்றோ சீக்வென்ஸ் கிடைச்சது. 7 இயர்ஸ் இட்னு ஒரு படத்துல இது வருது. எப்படி ஐடியா? சூப்பர் ஐடியா இல்லப்பா? எஸ். சாயங்காலத்துக்குள்ள டெவலப் செய்துருமா? கண்ணில்ல. ரிஹர்சல் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணணும். இதுதான் ரிஹர்சலா? ஆமா, நல்லா இருக்குதா? சமமட்டத்துல இருந்து பாக்கும்போதே எனக்கு டங்ஸ்டன் ஆயிடுச்சு சப்பு. அவன் ஆடிட்டோரியத்துல இருந்து ஆடிட்டா பார்த்தாருன்னா லுத்தான் ஆகிடுவானுங்கோ. ஐயய்யய்யய்யய்ய, நீ அப்ளிகேஷன் கொடுமா, நான் போறேன். அவ்வளவு சுலபமா கிடைச்சிருமா? ஒரே ஜோக் சொல்லு. உன் ஏ ஜோக்கெல்லாம் வச்சுட்டு நான் காலேஜ்ல பொழைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? நோ. ஏ ஜோக் இல்லன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்ல. நீ பிரேக் இன்ஸ்பெக்டர் இல்ல. எங்க அப்பா கிட்ட நீ என்ன பார்த்து நாக்கு என்னென்னமோ பண்ணி ஓதிட்டு மேல செக்ஸியா ஒரு ஓட்டுறேன்னு புகார் பண்ணிடுவேன். இந்த திராட்சை பழம் ஜோக் ஒண்ணு இருக்குது. அதையா சொல்ல போறேன்? ஏய் சொல்லு. நீ அப்ளிகேஷன் கொடு, யோசிச்சு நாளைக்கு சொல்றேன். அப்ப நீ என்ன ஒரு தூக்கி பார்த்து எடை கூடி இருக்கேன்னு சொல்லு, அப்ளிகேஷன் கொடுத்துறேன். முதல்ல அப்ளிகேஷன், அப்புறம் தான். ஏப்பா, தூக்கி பார்த்து எடை சொல்றதுக்கு நம்ம என்ன விரை கடையா வச்சிருக்கா? சரி, கட்டை தூக்குற மாதிரி தூக்க. இதுவும் கட்டை தானே? இந்தா. I am blind. ஒரு 100 கிராம் கொழுப்பு கூடி இருக்கு. எங்க? இந்த இடத்துல. என்னடா கிருஷ்ணா, சுச்சுமா மொள்ள நாய்னா நன்றி மட்டும் இல்ல, ஒரு டிக்னிட்டியும் வேணும். இப்படி தரதான்னு பெல்ட் பிடிச்சி இழுக்க கூடாது. கியூட்டா ஈக்குவலா நடந்து வரணும். ஏய் கிருஷ்ணா, நல்ல வேலை நாய் சாகல. டேய் பொறுக்கி ராஸ்கல், பொட்டக்கண்ணா, மனுஷனாடா நீ? வாயில பிராணி அடிச்சிட்டு நிறுத்தாம போற பாரு. போற வழியில பிரேக் புடுங்கி கொண்டா புளிய மரத்தை முட்டிட்டு தானே நிப்ப. டேய் கிருஷ்ணா, என்னடா ஆச்சு உனக்கு? ரொம்ப வலிக்குதாடா? பாவம் வாயில்லா ஜீவன் எப்படி வீங்கி இருக்கு பாரு. எங்க யோ, நாயை பார்க்க சொன்னா எங்கயா பாக்குற? இந்த திருநாய் அடிபட்டதுக்கு டிராபிக்கை ஜாம் பண்ணி இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யோ, நாய்னா அவ்வளவு கேவலமா போச்சா உனக்கு? நான் யார் தெரியுமா? ப்ளூ கிராஸ் மெம்பர். கேஸ் புக் பண்ணுங்க.
ஹிட் அண்ட் ஐபிசி 366ல ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை மார்க் பண்ணுங்க. ஸ்டாப் பீஸ்ங்க. மேடம் பீக் அவர் மேடம். சிஎம் பாசிங் வேற இருக்கு. இந்த நேரத்துல வந்து என் உயிரை வாங்குறீங்களா? வண்டி நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, கேஸ் போடுங்க. கோர்ட்டுக்கு வேணாலும் நான் வர்றேன். இப்ப இடத்த காலி பண்ணுங்கம்மா. நம்பர் என்ன? TN09Z7511. சந்துரு, ஏய் ஐஷு, நீ எங்க? ஒரு அவசரமான விஷயம் உன்னை பார்க்க தான் வந்தேன். சந்திரு, ஒரு இன்ட்ரெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்சி புக்லாம் தொலைஞ்சு போச்சு. 1500 ரூபாய் ஆகும்யா. சந்துரு இங்க வாயே. சந்திரு ஒரு நிமிஷம், நீங்க சாயங்காலமா வாங்க. சரிங்க சந்திரு. சந்துரு சார் 1 minute. சந்திரு, இது கர்நாடக நம்பர் டிஎன் நம்பருக்கு மாத்தமா? ஐயோ, சீக்கிரமா டிஎனுக்கு மாத்துங்கயா. காவிரி பிரச்சனைக்கு அப்புறம் கல் அடிக்கிறாங்க இங்க. ஒரு 260 365. யோ, காந்தி நோட்டை நீட்டினா எப்படியா? கரெக்டா சில்லறையா? ஐஸ்வர்யா, என்ன இது? ஆமா சார், எனக்கு ஒரு வண்டி நம்பர் யாருதுன்னு நீங்க ரெஜிஸ்டர்ல பார்த்து சொல்லணும். உங்களுக்கு 500 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் போதுமா? எப்படியா? சந்திரு கல்லாரடி பாக்க சந்திரு. சுபையா, சந்திரு என்ன இது? பணத்தை நீட்டி என்ன இன்சல்ட் பண்றிய? உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா? என்ன அப்பல இருந்து சந்துருன்னு லாட்டரி டிக்கெட் விக்கிற மாதிரி தொண்டை வரல கத்திட்டு இருக்கல. பணம் வச்சாதான் நிமிந்தே பாப்பியா நீ? அப்படி பணம் பழகிடுச்சா உனக்கு? பாரு, எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ற பாரு. பார்ட்டிங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு நிதானமா டாவடிக்கலாம். வாட்ஸ் தி ப்ராப்ளம்? கிருஷ்ணா கார்ல அடிபட்டுட்டான். நம்ம கிருஷ்ணா, இந்த கிருஷ்ணா பட்ட குள்ள கிருஷ்ணா மேல எல்லாம் இந்த வெரி பியூட்டிஃபுல் டாக். வேற ஒண்ணும் அடிக்கடி படலையா பெருசா? நல்ல அடி கால்ல. ஐயோ, 4 கால் தானே இருக்கு. முன்னங்காலா பின்னங்காலா? உன் தலை. சந்துரு, எனக்கு அந்த கார் ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். சிகப்பு மாருதி ஜென். இத நம்ப. TN09Z75 கெட்டது போ. ஐஸ்வர்யா, இந்த விஷயத்தை நீ அப்படியே விட்டு பெருசுப்படுத்தாத. சின்ன நாய், இதை ஏன் போய் பெருசுப்படுத்திக்கிட்ட? அப்படியே அடிச்சவன் கிடைச்சு அவனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாலும் ஜட்ஜ் நாய் தானே அவமானப்படுத்தி 500 ரூபாய் அபராதம் போட்டு அனுப்பிச்சிருவாரு. இதுக்கு நாம ஏன் டென்ஷன் ஆகணும்? பாத்தியா, நீயும் மத்தவங்க மாதிரி பேசுற பாரு. உனக்கு நாய் நான் அவ்வளவு சீப்பா? வாயில ஜீவனுக்கு அடிப்பட பரவாயில்லையா? அது எங்க போகும்? அதால பேச முடியுமா? ஹாஸ்பிடல் எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ண முடியுமா? அது எப்படி முடியும்? கால்ல வேற அடிபட்டு இருக்கேன். டேக் இட் ஈஸி, டேக் இட். என்னப்பா டேக் இட் ஈஸி? அது ரொம்ப கஷ்டம். இந்த கார் நம்பருக்கு யாருன்னு கேக்குறாங்க. ஓ, இது நம்ம சப்புனா. இந்த நம்பர் யாருதுன்னு நமக்கு தான் தெரியாதே. சட்டன்லி அதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த வண்டி இவங்க நாய் அடிச்சிருச்சா? ரியலி? பொய்யா சொல்லுவேன். இந்த நம்பர் யாருதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. நான் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருந்தேன். உன்னால முடியுதா பாரு. ஐ வில் ட்ரை. என்ன கண்ண காமிக்கிற? அலர்ஜி. டஸ்ட் அலர்ஜி. யா. எங்க அந்த நம்பரை கொஞ்சம் காட்டுங்க. இருக்கா? ஓ, இந்தாளா? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நல்லாவே தெரியும். இந்த பிளடி பிளக்கார்ட் இங்கேயே தான் இருக்கா. குட் மார்னிங் ஆபீசர். என்னையா சொல்லு? நீங்க மேட்ரிமோனி இல்ல மணமகள் தேவைன்னு 2வது சம்சாரத்துக்காக சண்டே இண்டில விளம்பரம் கொடுத்திருந்தீங்கல்ல ஆபீசர்? ஆமையா, ரெஸ்பான்ஸ் சரி இல்லையா? ஐயோ, அத பார்த்து விசாரிச்சிட்டு யாரோ வந்திருக்காங்க ஆபீசர். பாக்குறதுக்கு லட்டு மாதிரி இருக்காங்க ஆபீசர். அவங்கள போத்தி பாதுகாத்து லாபியில நிக்க வச்சிட்டு வந்திருக்காங்க ஆபீசர். எங்க? அங்க. சோ கைண்ட் ஆஃப் யூ. கைண்ட் எல்லாம் வேணாம். பாருங்க, இதுல கையெழுத்து போடுங்க. உங்களை பத்தி பலதும் பெருசா சொல்லி வச்சிருக்கேன் ஆபீசர். வீடு உங்களுதான், கார் உங்களுதான்னு நீங்க எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லுங்க ஆபீசர். ஓகே. ஏய், இந்த நேரத்துல வாயில பினாயில பீச்சு அடிச்சாலும் கவனிக்க மாட்டியாடா சொரித்தலையா? பட் நத்திங் ஆபீசர், யூ ப்ரொசீட். நான் சொல்லல, அது இவங்கதான். மேடம், மீட் மிஸ்டர் பன்னீர்செல்வம். திஸ் ஆபீசர். ஹலோ. நீதானா அது? இரு, இன்னைக்கு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். பாக்குற பார்வையே 1000 சம்மதம் சொல்லுதே. இன்னைக்கு யோகம் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். TN09Z7511 கார் உங்களுக்கு தானே? அப்சல்யூட்லி. எல்லாம் இந்த சந்துருவால தான். சந்துரு எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்துரு? மாமி, சாமி இருக்காரா?
என்ன சந்திரு? என் ரூம் சாவி தான், வேற என்ன? சாவியா? ஆ. உன் அத்தையும் பொண்ணுங்களும் வாங்கிட்டு போயிட்டாலே. அத்தையும் பொண்ணுங்களும் என் ரூம் சாவி எதுக்கு வாங்கணும்? ஊர்ல இருக்க அத்தையாம்பா. ஏன் அத்தையா? ஓ அத்தையா சொல்லவே இல்ல. இருடா. ஹாய் சந்துரு. நீதான் அத்தையா? பிகினி போட்ட அத்தைப்பா. மெத்து மெத்துன்னு உனக்கு எத்தனை அத்தை பொண்ணுங்கப்பா? 2, 4, 6, 8, என்னன்ற? சாரிப்பா, நான் இதுல கொஞ்சம் வீக். எதுல? மேத்தமேட்டிக்ஸ்ல. இங்க என்ன செய்றீங்க? ஃபேஷன் ஷோ ரிஹர்சல். அதுக்கு ஏன் வீடு தான் கிடைச்சதா? ஆமா, எங்க வீட்ல எல்லாம் இப்படி Dress பண்ணிட்டு ரிஹர்சல் பண்ணா தடாதான். ரசனை கட்ட மம்மி டாடிஸ், நீங்க குதிங்க லேடிஸ். தங்கு தக்கடி தங்கு தக்கடி தங்கு தக்கடின்னு உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணா நான் பண்றேன். எங்களுக்கு ஒரு மெயில் மாடல் வேணும். ஓ ஐ அம் ரெடி. மார்ல முடி ஜாஸ்தி. சந்திரு தான் கரெக்டான ஆளு. அப்ப இது என்ன பஞ்சு முட்டாயா? அந்த பொண்ணு என்ன இன்சல்ட் பண்ணிட்டாப்பா. இதுல உனக்கு ரோஷம் வேற வந்துச்சா? ராத்திரி 10 மணிக்கு என் வீட்டுல வந்து கூத்தடிக்கிறதும் இல்லாம அந்த கூத்துல என்ன வேற சேர சொல்றீங்களா? அவுட் அவுட். ஓகே கேர்ள்ஸ், லெட்ஸ் பேக் அப். Yeah, good. சந்திரு, பட் ஒன் திங். What? நீ காலம் பூரா புரோக்கர் தான். உன்னோட பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலை ட்ரிம் ஜிம். அதுக்காக எப்பா டேய் சும்மா இருடா. வேணாம். அதுக்காக நான் கோச்சு கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் சொல்லுவேன், இங்க வந்து ஆடக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீ ஆடு, இது உன் வீடு. அதுக்குள்ள இப்படி கண்ணு ஆப்பிள் மாதிரி சவந்துச்சு பாரு. டேய், இந்த கோபத்துல கண்ணு சவந்ததுல ஐஸ்வர்யா மாதிரி இல்ல? நம்ம ஐஸ்வர்யா ஏ, உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரி இல்ல? அடங்கப்பா அடங்கப்பா. என்ன தேடுற? இல்ல, இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. அப்பா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. என்ன? உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரி இல்ல? ஆமா. சந்திரு என்ன தேடுற? சுப்பையான ஒரு மானசர் தானே, அவனை தேடுறேன். அவன் கிடைக்க மாட்டான். இப்போ உனக்கு என்ன வேணும்? பிக்கினி போடணுமா சொல்லு, போடுறேன். பிக்கினி என்ன குட்டிக்காரனுமே ஓடுவான். பிரேக் இன்ஸ்பெக்டர். இது என்ன போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். அப்பா, இன்னும் ஆப்பிள் மாதிரி அப்படியே இருக்கு பாரு கோவத்துல. ஓ அடங்கப்பா, நான் எத்தனையோ பல்ட்டிய பாத்திருக்கேன். இது அந்த பல்ட்டிடா சாமி.